நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு சந்தோஷம் பெருகட்டும். சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மென்மேலும் நீங்க நல்ல விதத்தில் மாற்றங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். 15/8/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 30ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மற்றும் 1:15, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12, குளிகை 7:30 மற்றும் 9, யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 3:46 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 10:04 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் இன்று பிற்பகல் 1:04 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 10:04 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். மேஷம் ராசினியர்கள். இன்று சந்தோஷமான நாளாக இருக்கும். தனவரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். பயணத்தால் நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். இன்று கூட்டாளிகளின் ஆதரவுகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தேவையற்ற பயன்களை தவிர்த்தால் அலைச்சல், டென்ஷனை குறைத்துக் கொள்ள முடியும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் உழைப்பிற்கான முழு பலனை அடைய முடியுங்க. வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அதிகாரிகளின் ஆதரவுகள் மகிழ்ச்சி கொடுக்கும். அதிகாரம் செய்யக்கூடிய சூழலும் வெளிப்பட கொடுங்க. திறமையாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தெரிந்துவிடக்கூடும். என்று நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சரியான முறையில் அணுகினால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். அலட்சியமும் காட்ட வேண்டாம். என்று விரைவாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் என்று சுமூகமாக பணிகளை மேற்கொள்ளக்கூடும். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. மாற்றங்களை உணரக்கூடியவர்களாக ஏற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். கனவுகள் நனவாகக்கூடும். காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்குங்க. காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். என்று மாணவர்கள் சுய மரியாதை கூறிவிடுங்க. படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். பாடங்களை நன்கு படிப்பீர்கள். படித்த பாடங்களை மட்டும் எழுதி பாருங்கள். மனசுக்குள் பதியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாளாக இருக்கக்கூடும். மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக கொடுங்க. வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். திறப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். சந்தோஷமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாம் சரியாக்குங்க. என்று உங்களுக்கு வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். பரணி. உழைப்பிற்கான அங்கீகாரத்தை பெறுவீர்கள். முழு பலனையும் கண்டிப்பாக அடைவீர்கள். வாடிக்கையாளரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். வீண் மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். என்று நீங்க நிலையான வருமானத்துக்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கிருத்திகை. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். பயணங்கள் மூலம் நல்ல பலன் ஏற்படக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. சான்றோர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் நீங்க சந்தோஷமாக கருதி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். ரிஷபம் ராசினியர்கள். இன்று நீங்க முழு முயற்சிகள் எடுத்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக இருக்கக்கூடும். பண வரவு கேட்ட இடத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். பாதியில் நின்ற பணியை மீண்டும் தொடருவீர்கள். நண்பர்கள் நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுப்பார்கள். அயல்நாட்டு அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக் கொடுங்க.
நிம்மதியற்ற சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தெய்வீக சிந்தனை இன்று ஏற்பட கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வீண் விவாதங்களை மட்டும் கலந்து கொள்ள வேண்டாம். பெரிய கெடுதிகள் ஏதும் ஏற்படாது, பயப்படாதீர்கள். தொடர்ந்து முயற்சி மட்டும் பண்ணுங்கள். உடல்நிலையில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றி பின்னர் மறைந்துவிடக் கொடுங்க. நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். விருப்பமான உணவுகளை உண்டு மழவர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் திறந்துவிடக் கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்று சென்ற இடங்கள் எல்லாம் கண்டிப்பாக சிறப்புகள் உண்டாக கொடுங்க. பெண்கள் இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வழக்கமான பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டம் தேடி வர கொடுங்க. பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பயப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நிம்மதியுடன் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உயர்கல்வி சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு இன்று கண்டிப்பாக பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. பாதியில் நின்ற பணியை மீண்டும் தொடர்வீர்கள். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி பின்னர் மறையுங்க. ரோகிணி வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கக்கூடும். பெரிய அளவில் கெடுதிகள் ஏதும் ஏற்படாது. அயல்நாட்டு அனுகூலம் கண்டிப்பாக உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். இன்று உடல்நிலையில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். மிருக சிரிஷம் கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போக கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் உண்டாகக்கூடும். இன்று உங்க வாழ்க்கையில் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முகப்பொலிவும் அழகும் கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். அலட்சியம் மட்டும் காட்ட வேண்டாம். மிதுனம் ராசினியர்கள் இன்று நீங்கள் நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வழக்கமான பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். விடாமுயற்சிக்கு வெற்றி கிட்டும் நாளாக இருக்கக்கூடும். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைய கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. சகோதர ஒற்றுமை இன்று பலப்படக்கூடும். இடம் பூமி வாங்குவதில் இருந்து தடைகள் விலகி செல்ல கொடுங்க. தேவையற்ற குழப்பங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். செலவுகளை குறைத்துக் கொண்டால் கடன்கள் உண்டாவதை தவிர்க்க முடியும். அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவுகளை கண்டிப்பாக பெற முடியுங்க. தேவைகளை அறிந்து செயல்படுவது நல்லது. உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். எந்த ஒரு காரியத்தின் வெற்றி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். மிதுனம் ராசினியர்கள் இன்று பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. ஆதாயம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. கடைசி நேரத்தில் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். பெண்கள் சிரமங்களை தவிர்ப்பது நல்லது. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதலை விட்டுக் கொடுத்து செல்வது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் மன பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. உயர்கல்வியில சிறப்பாக முன்னேறி செல்ல முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். அதேபோல் பெற்றவரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் இன்று எடுக்கும் முடிவில் மட்டும் தெளிவாக எடுக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணையக்கூடும். விடாமுயற்சிக்கு வெற்றி கிட்டும் நாளாக இருக்கக்கூடும். கூடுதலாக பணிகளை இன்று நீங்கள் முடித்து காட்டுவீர்கள்.
எந்த ஒரு செயலையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று நீங்க சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடும். தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாளிலே சொல்ல முடியும். திருவாதிரை பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கக்கூடும். எதிர்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடுங்க. என்று உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். புனர்பூசம் ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கெடுபிடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சிக்கல்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாகும். சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்க கொடுங்க. வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். தொகையும் கேட்ட இடத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. கடகம் ராசினியர்கள் இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக எளிமையாக நிறைவேறக்கூடும். தொழில் வளர்ச்சியும் இன்று கண்டிப்பாக கூடுங்க. உதிரி வருமானங்கள் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு திறந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. தூர தேசத்து பயணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. தயவு செய்து எதை நினைத்தும் நீங்க கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். சில இடங்களை மட்டும் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. தொழில் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். இன்று கலைத்துறைந்தே சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரக்கூடும். தடையின்றி வரக்கூடும். வரவேண்டிய பணத்தொகையும் எதிர்பார்த்தபடியே வந்து சேரக்கூடும். என்று பெண்கள் தூர தேசத்து பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். திட்டமிடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான முடிவில் மிக தெளிவாக இருப்பீர்கள். மாணவர்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக நிழக்கூடுங்க. மாற்றங்களும் இன்றி ஏற்பட கொடுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று சில இடங்களை நீங்க விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பு. காரியங்கள் ஓரளவே சூடு பிடிக்க தொடங்குங்க. நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக இருக்க வேண்டும். வீடு மாற்ற சிந்தனை இன்று மேலோங்கும். சந்தோஷங்கள் கண்டிப்பாக அதிகரிக்க கொடுங்க. நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. ஏனோதனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லைங்க. பூசம் பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். என்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைய கொடுங்க. உடன் இருப்பவரை அனுசரித்து செல்வது நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். என்று நீங்க சில இடங்களை விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். ஆயில்யம் மனம் கொஞ்சம் லகுவாக காணப்படக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். தூய்மையான எண்ணத்தை கொண்டவராக காணப்படுவீர்கள். எல்லோர் மனதிலும் கண்டிப்பாக இடம் பிடிப்பீர்கள். சிறப்பான முறையில் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வர கொடுங்க. சந்தோஷமும் கண்டிப்பாக கொடுங்க. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று நீங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடும். வீடு கட்டும் முயற்சியில் கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். புதிய வீடுகளை வாங்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். விடாமுயற்சிக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பணபரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இன்று விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய சூழலும் இருக்கின்றது. செம்ம ராசினியர்கள் வீடு மாற்ற சிந்தனை மேலோங்கும். உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு பெறுவது பற்றி சிந்திப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். உடன் இருப்பவரை அனுசரித்து செல்வது நல்லது.
சிறப்பாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். நவீன முறைகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். வேலைக்கு தக்க சமயத்தில் ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள். அதனை நீங்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும். இதனால் தொழிலில் சுணக்கம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். அரசு வழியில் எதிர்பாராத மானிய உதவிகள் கிடைக்க கொடுங்க. நீர் வரத்து சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். விவசாயத் துறையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சந்தோஷம் எதிலும் கூடிவிடும். அது மட்டும் இல்லைங்க, மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயலுங்கள், முடியாதது எதுவுமில்லை. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு பணிகள் செய்ய வேண்டாம். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று மிகவும் சிறப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியுங்க. கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முடிவு கிடைக்க கொடுங்க. காதல் போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக பெரிய அளவில் தொல்லையை கொடுக்காது. சில இடங்களில் மட்டும் பார்த்து பேசுங்கள். சந்தேக பார்வை வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உயர்கல்வியெல்லாம் நீங்க நினைத்தது போல் இருக்கக்கூடும். பய உணர்வு வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது கரும் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கரும் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். எதிரிகள் கண்டிப்பாக இடம் மாறி போகக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது எதிலும் நல்லது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையும். பயம் வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். முன்னேறி செல்ல முடியும். பூரம். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவை இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிரிகள் தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்க கொடுங்க. குடும்ப செலவுகளை சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவீர்கள். உத்திரம். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக சுறுசுறுப்படைய கொடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உடைய விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். கன்னி ராசினருக்கு பிரச்சனைகள் ஓரளவு தெளிவாக இருக்க கொடுங்க. அந்த பிரச்சனைகளை தெளிவாக நீங்க அணுகி வெற்றி பெற முடியும். உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வு உண்டாகக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். எதிலும் உங்களுக்கு மன வலிமை உண்டாக கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்குங்க. நிறைவேறாத காரியங்களை கூட கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பீர்கள். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில பணிகளை எச்சரிக்கையுடன் செய்யுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். கோபமான பேச்சை விட்டு விடுங்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். நியாயமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று ஓரளவு உங்களுக்கு அற்புதங்கள் கைகூடும் நாளாக இருக்கக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். சுறுசுறுப்பும் ஓரளவு இருக்க கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். யாரையும் முக சுளிக்க வேண்டாம். செய்கின்ற செயலை தொடர்ந்து செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. பய உணர்வு கொஞ்சம் அவ்வப்போது ஏற்படக்கூடும். அதையும் குறைத்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதியுடன் செயல்படுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று பெண்கள் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் வீண் செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். பார்த்து பழகுங்கள். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. காதல் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருங்கள். என்ன முடிவெடுக்கலாம் என்று இல்லத்தில் கலந்து பேசுங்கள். குழப்பம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். என்று மாணவர்கள் சில காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு இன்று கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது கரும் நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். கரும் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு.
அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வீண் செலவினை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். உற்றார் உரிமைகளை அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் வழியில் சிறு மன சஞ்சலம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆதாயம் தரக்கூடிய பதவிகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடுங்க. அஸ்தம். பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொண்டு வருவீர்கள். வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். புது புது ஆலோசனைகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். எதிலும் சந்தோஷம் உங்களுக்கு உண்டாக கொடுங்க. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. வண்டி வாகனம் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். கூடுமானவரை இன்று நீங்க குழப்பம் வேண்டாம். சித்திரை. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் அமைதிவிடக்கூடும். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பண வரவுகள் சிறப்பாகவே இருக்கக்கூடும். இன்று நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்குங்க. வளர்ச்சிக்கு வழிபடும் நாளாக இருக்கக்கூடும். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று நீங்க உதாசீனப்படுத்தியவர் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். துலாம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் கைகூடும் நாளாக இருக்கக்கூடும். அதிகாரிகளால் அனுகூலம் ஏற்படக்கூடும். ஆதாயம் எதிர்பார்த்தபடி வந்து சேரக்கூடும். நல்ல மனிதர்களின் நட்பால் நலம் காண்பீர்கள். மதியத்துக்கு மேல் மனக்குழப்பம் விலகி செல்லக்கூடுங்க. இன்று கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் எதிர்பார்க்கும் லாபத்தை அடைவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போகுங்க. கடன் தொகையை வசூலிப்பதில் தடைகள் கொஞ்சம் ஏற்படும். வம்பு வழக்குகள் சாதகமாக இருக்கக்கூடும். எதிலும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முடிவு கிடைக்கும். நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். உதாசீனப்படுத்தியவர் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். எதிலும் லாபத்துடன் கண்டிப்பாக தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சங்களுக்கு முடிவு கிடைக்கும். முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் துலாம் ராசினியருக்கு எல்லாம் நல்லவையாக நடக்க கொடுங்க. பெண்கள் இன்று மிகவும் சிறப்புடன் செயல்படுவீர்கள். வேக வேகமாக பணிகளை முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். குழப்பம் வேண்டாம். காதலை விட்டு கொடுத்து செல்லுங்கள். கண்டிப்பாக வெற்றி நடை போடும். இன்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இந்த விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிட்டுங்க. வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உத்தியோக மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் லாபம் கிடைக்குங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். வம்பு வழக்குகளில் முன்னேற்றம் இருக்கும். எதிலும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்கும். முடிவுகளில் லாபகமாக இருப்பீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. கொடுத்த கடனை எப்படியாவது திரும்ப வாங்கி விடுவீர்கள். நீங்கள் வாங்கிய கடனையும் எப்படியாவது கொடுத்து விடுவீர்கள். இந்த நாளை நீங்க ஓரளவு மகிழ்ச்சியுடன் அமைத்துக் கொள்ளக்கூடும். சுவாதி. எதை அணுகினாலும் லாப நோக்குடன் அணுகுவீர்கள். வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். குழப்பம் வேண்டாம். பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குங்க. வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சிகள் திருவினையாக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். மனக்குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வம்பு வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நெருக்கடியான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. நல்லவரின் நட்பு என்று ஏற்படக்கூடும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். என்று நீங்க கேட்ட கடனை எப்படியாவது கண்டிப்பாக அடைத்து விடுவீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள். இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். உத்தியோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் ஆர்வமுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வெற்றி கொண்டாட்டங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். தேக நலன் கருதி
ஒரு சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழல் இருக்குங்க. சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. உற்றார் உறவுகளின் வருகையினால் இன்று காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும். யதார்த்தமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுமலாக இருக்கக்கூடுங்க. பிரச்சனைகளுக்கு ஓரளவு முடிவு கிடைக்கக்கூடும். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேறி செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். முன்கோப்பத்தை குறைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. நெருக்கமானவர்களை அனுசரித்து செல்லுங்கள். எதிலும் முன்கோபம் வேண்டாம். பெண்கள் இன்று நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எது செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வது சிறப்பு. காதலை பொறுத்தவரை குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் எடுத்துக் கொண்டிருப்பீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. வாழ்க்கை தேவைகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடும். நட்பு ரீதியில் உங்களுக்கு சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றது. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று எல்லோர் மத்தியிலும் இன்று சிறப்புடன் செயல்படுவீர்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கூடுங்க. அனுஷம். இன்று நேர்மையுடன் செயல்படுவீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொழில் ரீதியாக எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். எதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. இன்று புரியாத புதிருக்கு கண்டிப்பாக விடை கிடைக்கும். கேட்டை. அற்புதமாக பணியில் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கையில் திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடுங்க. இன்று சிறு தொகையை செலவிடக்கூடிய சூழல் இருக்கும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று அபார திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். புத்தம் புதிய ஆடை அணிகளும் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். வியாபாரத்தில் நோக்குடன் இன்று காணப்படுவீர்கள். வியாபாரம் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். வீடு கட்டும் முயற்சியில் வெற்றி இருக்கும். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கூடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவது மிக நல்லது. தூர தேசத்திலிருந்து அலுவலக செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பண வரவு கண்டிப்பாக கூடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த அளவு இன்று கொஞ்சம் கடினமான சூழல் இருக்கத்தான் செய்கின்றது. இருந்தாலும் அதனை சரி செய்து கொள்வதில் முயற்சி கொள்வீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். குடும்ப ஒற்றுமைக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். யாருடைய குறைகளையும் பெரிதுபடுத்த வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். சில தடைகளுக்கு பின்னர் காரியங்கள் கைகூடுங்க. விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். பொருளாதார நிலை ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடுங்க. வராமல் இருந்த பணம் வரக்கூடும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். எதிர்கொள்ள இருக்கும் முயற்சிகள் அனைத்திலும் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பெண்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று அற்புதங்கள் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடுங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட மன கஷ்டம் கண்டிப்பாக மாறக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனை பெரிதாக இருக்காது. காதல் கண்டிப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். காதல் கைகூடும் வரை பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம்.
இன்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இன்று நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். நல்ல மனிதர்களின் நட்பால் நலம் காண்பீர்கள். இன்று உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்க கொடுங்க. போராடும் வீடு கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும். தடை தாமதம் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். எதிர்பார்த்து நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. சிறு சிறு பிரச்சனைகள் உண்டானாலும் சரியாக கூடும். வீண் விவாதங்களை மட்டும் தவிட வேண்டாம். இன்று நீங்க யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். உத்திராடம் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். பொருளாதார நிலை இன்று மேலோங்கி விடக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். அனுகூலமான நல்ல சூழல் இருக்க கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இன்று உங்க மனநிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அரசியல்வாதிகளால் நட்பு ஏற்படக்கூடும். ஆதாயம் தரக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். புதிய கூட்டாளிகள் தொழிலுக்காக இணையக்கூடுங்க. இன்று எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்க பெறக்கூடுங்க. சில நேரங்களில் அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். மாற்றங்களை இன்று ஏற்படுத்திக் கொள்ளக்கூடுங்க. குடும்பத்தை விட்டும் பிரிய வேண்டியிருக்கும். வெளியூர் பயணத்தின் காரணமாக உடன் பணிபுரிவரின் ஆதரவுகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எல்லோரிடமும் சிரித்து பேசி பழகுவீர்கள். தீராத வியாதி கண்டிப்பாக தீரும். மன உளைச்சல் இருந்தது கண்டிப்பாக மாறும். தயவு செய்து அடுத்த விஷயத்தில் நேரம் செலவிட வேண்டாம். அடுத்தவரை பற்றிய பேச்சுக்களும் வேண்டாம். அடுத்தவருடைய பஞ்சாயத்துக்கள் நமக்கு வேண்டாங்க. அது மட்டுமே நமக்கு மன உளைச்சலை கொடுக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இருக்கும் இடத்தை விட்டு வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்படக்கூடுங்க. பெண்களுக்கு வராமல் இருந்த பணம் வரக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்களுக்கு மன வலிமை கூடும். காதில் குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்குங்க. என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் நீங்கள் தான் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். எல்லோரிடத்திலும் நல்ல விதமாக பழகுவீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று புரியாத புதிருக்கு விடை கிடைக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்படக்கூடும். அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். கூட்டாளிகளால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்தவர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவோணம் எதையும் தைரியமாக செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் அடைவீர்கள். அலைந்து திரிந்து சில பணிகளை மேற்கொள்வீர்கள். ஆதாயம் தரக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடுங்க. புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடும். இன்று சில நேரங்களில் நீங்க அதிக உழைப்பை வெளிப்படுத்த வேண்டியிருக்கும். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. அவிட்டம் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். பரபரப்புடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். சிறந்த செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. புது புது விஷயங்களில் ஆர்வம் செலுத்திக் நம்பிக்கையின் கதாபாத்திரமாக காணப்படுவீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். கும்பம் ராசினியர்கள் இன்று மனம் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடும். பழைய பாக்கிகள் ஓரளவு வசூலாகிவிடக்கூடும். இன்று கும்பம் ராசினியர்கள் அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். ஆதாயம் குறைவாக கொஞ்சம் கிடைக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு திட்டங்கள் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சுணக்கம் ஏற்படுத்திய காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. வரவை எதிர்பார்த்து செய்த காரியம் ஒன்றில் திடீரென செலவுகள் அதிகரிக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபார நோக்குடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. செய்கின்ற காரியத்தை நிதானமாக செய்ய வேண்டும். கவனமுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கையில் இருக்கும் ஆர்டர்களை கூட முடித்துக் கொடுப்பதில் சிக்கல் இருக்க கொடுங்க. அரசு வழிகளில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட கொடுங்க.
இன்று ஒரு முறைக்கு இருமுறை எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள், சிந்தித்து செயல்படுத்துங்கள். அது வெற்றியை கொடுக்கும். தயவு செய்து மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். முழுமையாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். எடுக்கும் முடிவுகளை தெளிவாக எடுத்தால் வெற்றி இருக்கும். இன்று கும்பம் ராசி இருக்க பெரிய அளவில் கெடுதிகள் ஏதும் இருக்காது. பெரிய முதலீடுகளில் கையை வைக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக கையை வையுங்கள். பார்த்து பக்குவமாக செய்யுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கூட பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். எது எப்படியோ தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்கள் இன்று விவேகமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக இருந்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். இன்று மாணவர்கள் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடிக்க முடியுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அபிட்டம். இன்று நீங்க சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக இருப்பீர்கள். தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வழக்கமான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேற கொடுங்க. புத்தம் புதிய ஆடை அணிகளில் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. சதயம். பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். கவனமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப தெளிவாக அணுகி வெற்றி பெறுவீர்கள். கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்குங்க. திருமண முயற்சியில் வெற்றி கொடுக்கும். என்று நீங்க தொழில் போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. போராட்டாத்தி. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. வரவை காட்டிலும் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். என்று உங்களுக்கு வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இந்த நாள் குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. மேலும் மேலும் ராசினியர்கள் என்று உங்களுக்கு நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் எல்லாம் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். நேரில் சந்திக்கும் நண்பர்களால் நெஞ்ச மகிழுங்க. நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். வரலாறு காணாத வகையில் தன்னை நீங்க தயார்படுத்திக் கொள்வீர்கள். ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை மாறுங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு திட்டங்களை தீட்டுவீர்கள். சகோதர வழியில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். பண வரவுகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்று தைரியம் கண்டிப்பாக கூடுங்க. வயிறு சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்ட பெண்ணு சரியாக கூடும். உணவு கட்டுப்பாட்டில் கவனம் இருப்பது நல்லது. தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விட வேண்டும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். அடுத்தவர்கள் குறை கூடாத வண்ணம் பார்த்துக் கொள்வது நல்லது. பிறர் விஷயங்களை நீங்க தயவு செய்து தலையிட வேண்டாம். கோபத்தை தவிர்த்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. மன உளைச்சல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்வது நல்லது. மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. உங்களை நம்பி சிலர் பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். இருந்தாலும் நீங்கள் யாரையும் சந்தேக நோக்கில் பார்க்க வேண்டாம். அரசாங்கம் தொடர்பான வேலைகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். அவ்வப்போது மன உளைச்சல் இருக்கும். அதனை சரி செய்து கொள்ளுங்கள். பேச்சில் கண்டிப்பாக நிதானம் இருக்கட்டும். யாருடைய விஷயங்களிலும் குறுக்கீடுகள் செய்ய வேண்டாம். பெண்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். உங்களுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் மனப்பதட்டத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. யோகமான நல்ல பலன் இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். காதல் குழப்பத்தை கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதியுடன் செயல்படுங்கள். காதலை பொறுத்தவரை எந்த ஒரு பெரிய முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடுங்க. கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கூடும். என்று மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று உங்களுக்கு எதிலும் மன வலிமை கொடுங்க. நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சகோதர வழியில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். அலைச்சல் தரும் பணியில் கொஞ்சம் ஈடுபடுவீர்கள். ஆதாயம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குங்க.
எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பய உணர்வு இருந்தால் மட்டும் கொஞ்சம் பார்த்து அமைதி ஏற்படுத்திக் கொள்வதில் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உத்திரட்டாத்தி ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கக்கூடும். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்யுங்கள். செய்ய நினைக்கும் காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ரேவதி வழக்கமான பணிகளில் சுணக்கம் இருக்குங்க. சில பணிகளை கொஞ்சம் பார்த்து தான் செய்ய வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகளால் ஆதாயம் ஏற்படக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது நல்லது. வளர்ச்சிக்கு இடையூறாக இருப்பவர்களை தயவு செய்து நீங்க ஓரங்கட்டி விடுங்கள். அவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். நேரில் சந்திக்கும் நண்பர்களால் நெஞ்சம் மகிழுங்க. இன்று உடல் சம்பந்தப்பட்ட வழிகள் கொஞ்சம் இருக்கும். முடிஞ்ச அளவு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.